எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. என்ன காணி, என் கனவுல அபிக்கிட்ட நெருங்கி போகும்போது இப்படி கெடுத்துட்டியே. நீயும் உன்னோட அந்த அபியும். அக்கா, நான் மறுபடியும் சொல்றேன், அபிய பத்தி எதுவும் பேசாத. அவன் எவ்வளவு பெரிய ராக் ஸ்டார்னு தெரியுமா? அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பான், எவ்வளவு நல்லா பாடுவான் தெரியுமா? அது பாடுறது இல்ல, கத்துறதுன்னு சொல்லுவாங்க. அவனும் அவன் ஹேர் ஸ்டைலும் பார்க்க சகிக்காது. அவனை டிவில பார்த்தாலே வெளியில எடுத்து தலைய சீவி விடணும்னு தோணும். ஹலோ, என் அபிய பத்தி பேசாதன்னு சொன்னேன்ல. You know na, I love him. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் தன்னை தவிர வேற யாரையும் லவ் பண்றது இல்லையா? ஹலோ, லவ் பத்தி எல்லாம் நீங்க பேசவே கூடாது மேடம், எஸ்பெஷலி இன்னைக்கு. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் யாரோட? இது வரைக்கும் நீ அவரை பார்த்தது கூட இல்ல. வாவ். அக்கா, don't you think it's important? I mean, நீ யார் கூட காலம் பூரா சேர்ந்து வாழ போறியோ அவர் உன் பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பழக்கமானவரா இருந்தா நல்லா இருக்கும்ல. இங்க பாரு, நீ ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற. இதுல எந்த ரிஸ்கும் இல்லாமோ. நான் அந்த தருணை பத்தி ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ? நிச்சயதார்த்தத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணாரு. ஹாய் பிரக்யா, நான் தருண் பேசுறேன். சொல்லுங்க. நாம 2 பேரும் வெளியில எங்க மீட் பண்ணலாமா? சரி, எங்க? அதான் நம்ம செம்பு சர்க்கிள் பக்கத்துல கேஃபே இண்டிகோ இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்க மீட் பண்ணலாம். சரிங்க. ஹலோ. நீங்க எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானும் இப்பதான் வந்தேன். ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது வந்து எங்க வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கும், பெரிய வீடு வாங்கறதுக்கெல்லாம் பணம் இல்ல. அதனால எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு பெரிய வீடா கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். எனக்கு வரதட்சணே வேண்டாம். 262 வந்துருச்சு. இந்த பஸ் வந்து உன் காலேஜுக்கும் போகும், என்னோட ஆபீஸ்க்கும் போகும். போலாமா? ரெண்டு ஃபுல் டே பாஸ் கொடுங்க. இல்ல, எனக்கு பாஸ் வேணும், டிக்கெட் வாங்கிடுங்க. அப்ப டெய்லி ஃபுல் டே பாஸ் எடுத்துக்குவீங்களா? ஆமா, மார்க்கெட்டிங் ஜாப் ஆச்சு, அதனால சிட்டி ஃபுல்லா சுத்த வேண்டியதா இருக்கும். எப்ப எங்க போவேன்னு எனக்கே தெரியாது. அதனால எனக்கு ஃபுல் பாஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நான் தனித்தனியா டிக்கெட் எடுத்தேன்னா கிட்டத்தட்ட 80 ரூபாய் ஆயிடும். பாஸ் இருந்துச்சுன்னா 50 ரூபாயில முடிஞ்சிடும். அந்த 30 ரூபாய் செத்துச்சுன்னா மாசத்துக்கு 900 ரூபாய் மிஞ்சும். நான் அவரையே இஷ்டப்பட்டேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சிருச்சு. அவர் டெய்லி 30 ரூபீஸ் சேவ் பண்றாரு, அதானே? லூசு. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா அதோட சேர்த்து அவர் என்ன மாதிரி பிராக்டிகலாவும் இருக்காரு. நாம ஒருத்தர் கூட வாழ்க்கை போற வாழ போறன்னு முடிவாயிடுச்சுன்னா அவர் கண்ணை பார்த்து அவரை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர் கண்ணோட்டமும் நம்ம கண்ணோட்டமும் ஒன்னா இருக்கணும், யோசனைகளும் ஒன்னா இருக்கணும். போச்சுடா சாமி, உபதேசத்தை ஆரம்பிச்சிட்டியா? வாய் முடு. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, எனக்காக 1.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சல, இப்ப அது உன் கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். இருக்கட்டும் இருக்கட்டும், உன் பணம்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஏன்னா நான் ஓடி போய் கல்யாணம் படிக்க போறேன். அம்மா உன்னை கொன்னுடுவாங்க, ஆனா பாட்டு பாராட்டுவாங்க. நீ கனவு காண்றதை மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது? சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. நான் முடிச்சிட்டேன். அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். டைம் ஆகலாம். இரு எங்க ஓடுற? இன்னைக்கு வீட்டுக்கு எல்லாரும் வர போறாங்க. இந்த வளையல போட்டுட்டு அப்புறமா கிளம்பு. அதுக்குள்ள கொஞ்சம் டீ சாப்பிடு. உட்காரு. அம்மா, எனக்கு ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க வளையல் போட்டோம், நீ டீ சாப்பிடு. அழகா இருக்கும்ல. அவங்க யாருமே இன்னும் வரல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்காவது சும்மா இருக்கியா? ஏமா உங்க பொண்ணு கருவி இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு காலேஜ் போறேங்கிறா. இன்னைக்கு கடைசி நாள் போய் ஆகணும். உலகத்தோட கடைசி நாளா இருந்தாலும் அன்னைக்கும் நீ காலேஜ் போறேன்னு தான் சொல்லுவேன். அது சரிமா, இவ பிறக்கும் போது நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க? புளிப்புதான் சாப்பிட்டேன். நிறைய புளிப்பு சாப்பிட்டிருப்பீங்க, அதான் இவ இப்படி இருக்கா. ஏடி, அக்காங்கிற மரியாதை உனக்கு இருக்கா? எப்படி பேசுறா பாருங்க. போதும் போதும், ரொம்ப ஆளே இல்ல. வாங்க நம்மள ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ராத்திரி எடுத்துக்கலாம்டி, எப்போ பார்த்தாலும் இதேதான். இப்போ உங்க பெரிய பொண்ணு தானே உங்க கண்ணுக்கு தெரியவா? என்ன பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் பக்கத்து வீட்டு போனாச்சே. ஆமா ஆமா, உன்னை தூக்கிட்டு வந்தா வளர்த்தேன். இவ்வளவு மட்டும் தான் பெத்தேன். முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பின்னாடிதான் எல்லாரும் இருப்பாங்க.
போச்சு போ, காலங்காத்தால இவன் மூஞ்ச பாத்துட்டானா? போன தடவை இவன் வந்து என் கடையை நான் மூடிட்டேன். இன்னைக்கு யாருக்கு என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைடா, இல்லனா கார்ப்பரேஷனுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிடுவான். இவன் வீட்டு ஓனர்கிட்ட பேசி இவனை இந்த ஏரியா விட்டே காலி பண்ணலாம்ல. நீ சொன்னது போல எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. அவன் உடனே வீட்டு ஓனருக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டான். இவன் மனுஷனா இல்ல வேற ஏதாவது? பிரக்யா, அம்மாடி அம்மு, என்ன பாட்டி? சீக்கிரம் இங்க வா. அங்க பாரு, நம்ம தெருவுல கண்கொள்ளா காட்சி நடக்குது. இப்ப பாருங்க அக்கா, அங்க பாருங்க, உங்களை தேடி அவர் வந்திருக்காரு. ஏன்னு எப்ப பார்த்தாலும் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் கிளம்புறேன், பாய். ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு பாட்டி? முதல்ல அவன் பேண்ட மேல இழுத்து விட்டுக்கிட்டோம். அப்புறம் கண்ணாடியை சரி பண்ணிக்கணும். நீ பார்த்தா அவனுக்கு வெக்கம் வந்துரும்ல. நாளைக்கு முன்னாடி சரியா தானே இருந்துச்சு, இன்னைக்கு மறுபடியும் மக்கர் பண்ணுது. ஈபி காரங்களுக்கு 4 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நாம எதுக்கு டாக்ஸ் கட்டுறோம்னே தெரியல. சுரேஷ், உனக்கு அடிப்படையில 4 நாளா பசங்க இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நினைச்சபடியே நடந்துச்சு. பாட்டி, இன்னைக்கு கடைசி நாளுங்கிறதுனால ஒரே ஒரு தடவை சொல்லிடலாம். ஓகே, சொல்லிடலாம். பாய். பாய். எவ்வளவு பாசமா பை சொல்றாங்கல்ல. பாய் பாட்டி. பாய். என்ஜாய். மறுபடியும் இனி இந்த பக்கமே வராத. பக்கமே வராத. டேய், இந்த மேக்ஸ் பயங்கர டஃபா இருக்குடா. சீரியஸ்லி? என்ன செய்யறது? படிச்சுதானே ஆகணும். வாய மூடு. உனக்கு அது நல்லா வருது, அதனால ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு. Hey guys, சார் வரார் பாருங்க. இப்ப பாருங்களேன், முதல்ல அவரோட பேண்ட மேல இழுப்பாரு, அப்புறம் இங்கேயும் அங்கேயும் பாப்பாரு, அப்புறம் அவர் கண்ணாடியை சரி பண்ணுவாரு. And then march past. Seriously. Hey guys, எனக்கு என்னமோ இந்த மேம் சார டேட்டிங் பண்றாங்கன்னு தோணுது. Have you gone mad? பிரக்யா மேடம் இவரை டேட் பண்ணுவாங்களா? அந்த ஆள் முகத்தை பாத்தியா? ஆதி காலத்துக்காருக்கு மீச ஒட்டி கண்ணாடி போட்ட மாதிரி காமெடியா இருக்காங்க. சூப்பரா சொன்னடா. Idiots. கிளாஸ் நேரத்துல அரட்டை அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. படிப்பு மேல அக்கறையே இல்ல. You know what? நீ போ. I will teach them a lesson. சுரேஷ், இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இல்ல, அவங்கள விட்டுரு. வா. ராஜேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் கூல் இல்ல, சீக்கிரம் சர்வ் பண்ணு. மேடம், நான் முன்னாடில இருந்து அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் நீங்க தொடாதீங்க, யாரும் தொடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா சாப்பிடலாம். ஹேய் பிரக்யா, இங்க கொடு. சுரேஷ், பிரக்யா, எங்க எல்லார் சார்பாவும் நாங்க உங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். thank you so much everyone. Thank you so much.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச். முதல்ல உன்னை பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இவ பெரிய அகங்காரியா இருப்பாளோன்னு நினைச்சேன். யார்கிட்டயும் பேசல, ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு பணம் உதவி பண்ண பாவம் நீ உன்னோட FD உடைச்ச பாரு. அப்போ உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு கஷ்டம்னு வரப்போ உதவி பண்ண யாரும் வரமாட்டாங்க. கூட்டத்துல இருக்கிறப்போ நீ உன் தனித்துவத்தை காட்ட விரும்ப மாட்டேன். பட் கூட்டம் கலைஞ்சு சிதறினாலும் நீ தனி ஆளா நின்னு எல்லாருக்கும் உதவி பண்ணுவ. வாழ்க்கை பூரா சந்தோஷமா இப்படியே இரு. உன் மனசுல உனக்கு பெரிய புத்திசாலி நினைப்பா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ ஏன் எப்போ 2 லிட்டர் பாட்டில் வாங்கிட மாட்டேங்கிற? அதுல எப்பவும் குறைஞ்சது 20 கிளாஸ் ஜூஸ் வரும். ஆனா நீ அதை செய்யல. இவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா? நேரா போய் சின்ன பாட்டில்ஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுல 25 ரூபான்னு போட்டிருக்கு. ஆனா இவர் அதை 30 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காரு. சரி, அதை விடுங்க. சமோசா வெளியில வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா இவர் 20 ரூபான்னு போட்டிருக்காரு. சார் ஆட்டோ சார்ஜ் யார் சார் கொடுப்பாங்க? அதான் சார் பாரு, சும்மா நடிக்காத. இதுக்கெல்லாம் ஏமாறாள் நான் இல்ல. சரி, நீ நல்லவனா? உன் பாக்கெட்டை காட்டு பார்க்கலாம். சார் என்ன சார் பண்றீங்க? விடுங்க. பாக்கெட்டை காட்டு. என்னது? என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது கண்ணா. பிரக்யா, இந்த கல்யாணம் உனக்கு இஷ்டம் தானே? எதுக்கு சுரேஷ் 20 ரூபாய்க்கு போய் இவ்ளோ ஆர்கியூ பண்ண? பிரச்சனை 20 ரூபாய் பத்தி இல்ல. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு உன்னோட ஃபேர்வெல் பார்ட்டி. இன்னைக்கு கடைசி நாள் நீ காலேஜுக்கு வர. இன்னைக்கு அவன் உன்னை சீட் பண்றான். தட்ஸ் நாட் ஃபேர். பரவாயில்ல விடு சுரேஷ். எப்படி விட சொல்ற பிரக்யா? நீ என்ன அவன் வெறும் 20 ரூபாய் மட்டும் திருடான்னு நினைக்கிறியா? நீ வேணா கால்குலேட் பண்ணி பாரு. வருஷத்துக்கு 52 வாரம், வாரத்துக்கு ஒரு பார்ட்டி, பார்ட்டிக்கு 20 ரூபாய், அப்படின்னா 1040 ரூபாய். இவன் இங்க 9 வருஷமா வேலை பாக்குறான். நீயே கணக்கு போட்டு பாரு. கணக்கு போட்டு பாரு. ஓகே ஓகே, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சரி, அதெல்லாம் விடு. நீ எனக்கு வரல. எங்க? என்ன அப்படி கேட்ட? என் கல்யாணத்துக்கு வரல? முடியாது, நான் வரல. ஏன்னா பிரக்யா என்கிட்ட எனக்கு போட்டுக்க சூட் இல்ல. இதெல்லாம் ஒரு காரணமா சுரேஷ்? இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன? பிரக்யா, அது வந்து எனக்கு பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர பிடிக்காது. யூ நோ, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி. நீ தப்பு பண்ற பிரக்யா. நீ எதுக்கு அவனை கல்யாணம் செஞ்சுக்கிற? I mean, you know, அவனுக்கு உன்னை பத்தி பர்சனலா என்ன தெரியும் சொல்லு. அவனுக்கு உன்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு தெரியுமா? தெரியாதுல? சுரேஷ், I am sure அது முக்கியமா சொல்லு. முக்கியம் தான் பிரக்யா. நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருந்தா உனக்கு பெட்டரா எவனாவது கிடைச்சிருப்பான். யாரு? நிச்சயமா அவனை விட பெட்டரா யாராவது கிடைச்சிருப்பான். யார உதாரணத்துக்கு மாதிரி? யாருன்னா இத பார் பிரக்யா, நீ டபுள் MA படிச்சிருக்க. அவன் படிச்சிருக்கானா? உனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிக்குமா சொல்லு? நீ டீல 1 ஸ்பூன் சக்கரை தான் போட்டு குடிப்ப. அவன் சக்கரையை போட்டுக்காம குடிச்சானா? ஒருவேளை உனக்கு பிடிச்ச இளையராஜாவோட பாட்டு அவனுக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவ சொல்லு? கல்யாணத்துக்கு வர ஜனங்க பொண்ணையும் பையனையும் பாக்குறதுக்காக வரது இல்ல. அவங்க வரது சாப்பிடுறதுக்கு. வந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருப்பாங்க. நான் உன்னை என்ன பேசுறேன் பிரக்யா? உண்மையதான் பேசுறேன் பிரக்யா. நீ வாழ்க்கை பூரா அவனோட தான் வாழ்ந்தாகணும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சதும் அவனோட முகத்தை தான் பார்க்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இப்படி என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? தெரியாதுல? இப்ப பேசாம கல்யாணத்துக்கு வந்து சேரு. மைண்ட் யூ, நான் இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. ஓ ஸ்கூட்டர் கேட்டு போனா? ஓ ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை தடுறதுக்கு நான் தேவை. உனக்கு இன்ஜெக்ஷன் போட டாக்டர் கிட்ட போகணும்னா பயப்படாம இருக்க, என் கையை பிடிச்சுக்க, உன் கூட நான் வரணும். அதோட உன்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது. அப்படிப்பட்ட நேரத்துல நீ என் கூட இருக்க மாட்டியா? கடைசி தடவையா உனக்கு குட் நைட் சொல்ல போறேன். அதுவும் சொல்ல விட மாட்டியா? நீ எனக்கு குட் நைட் சொல்லணும்னு வருது இல்ல பிரக்யா. நீ தினமும் 10 மணிக்கு குட் நைட் சொல்லுவ. ஏன்னா அது உன்னோட ஸ்லீப்பிங் டைம். நீ எப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறியோ அப்ப வாட்ச பார்க்காமலே மணி 10 ஆயிடுச்சு நான் புரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் நானும் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அதனால எனக்கு பணமும் மிச்சமாயிடும். பிரக்யா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்கிட்ட டை இல்ல, சூட் இல்ல. yellow color tie இருக்கு. No, no, I don't like it. You like it. You like it. உனக்கு அது பிடிக்கும். You like it. No, Pragya, Don't no. lie. You like it. பிரக்யா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உன்னோட கல்யாணத்துக்கு நான் வருவேன். ஆனா கொஞ்ச நேரம் மட்டும்தான் அங்க இருப்பேன். இட்ஸ் ராங் பிரக்யா. நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஏன்னா நீ லேட் பண்ணிட்ட. லாஸ்ட் டைம் வா.
வேலையை சீக்கிரம் ஆகட்டும். விட்டு உட்கார்ந்து அந்த பேசிட்டே தட்டுல இருக்கீங்க. அந்த ஒரு பொம்மை நிமிஷம் வைங்க. எழுந்து அப்படி இப்படி என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வேலையை பாருங்க. சேர்ல ஒழுங்கா என்னாச்சு? கொடுங்க. யாரு இந்த சேர்ஸ் கூட இன்னும் அரேஞ்ச் பண்ணாம இருக்கீங்க? தம்பி இந்த பக்கம் இந்த கொஞ்சம் வா. தட்டு, வந்த இத flowers எங்க எல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் எடுத்து போய் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுங்க. சீக்கிரம் ஆகட்டும். கல்யாணம் இன்னைக்கு தான், அடுத்த வருஷம் இல்ல. ஜானகி, நீ சமையல் ரூமுக்கு போய் சமையல்காரர்கிட்ட முதல் ரவுண்ட் பக்கோடா போட சொல்லு. எல்லாரும் வர நேரமாச்சு. சீக்கிரமா போ. பாத்துக்கிறேன். அத்தை, அத்தை, ஐயோ அத்தை, எவ்வளவு வேலை இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. நீங்க இன்னும் ரெடி கூட ஆகாம இருக்கீங்க. வரவங்கள என்ன சொல்லுவாங்க? அத்தை, அட்டத்தையும் நாசம் பண்ணிட்டியேடி. ஏண்டி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? நல்லா விளையாடிட்டு இருந்த கேமே போச்சு. உனக்கு ஒண்ணு சொல்லட்டா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹை ஸ்கோர்ல இருக்காங்க. ஆனா நான் இன்னும் அதே ஸ்கோர்ல இருக்கேன். எதுக்கு நீங்க அடுத்தவங்களோட உங்களை தேவையில்லாம கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு தனித்தனியா ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்க உங்களுக்குன்னு ஒவ்வொரு டேலண்ட கடவுள் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. இதே விஷயத்த நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீ புரிஞ்சுக்கலையே. இன்னும் எப்பதான் புரிஞ்சுக்க போற? என்னது புரியலையே? புரியுற மாதிரி சொல்லட்டா, உனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க தலையெழுத்துப்படி எல்லாமே நடக்கும். நீ எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அம்முவை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற? அப்படி என்ன பயம் உனக்கு? அவங்க வந்து அம்முவை பார்த்துட்டு பிரக்யா எங்களுக்கு வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா? அதானே உண்மை. பிரக்யாக்கு இப்ப 29 வயசாச்சு. நம்ம பொண்ணு இவ்வளவு அழகா இருந்தா அவளுக்குன்னு ஒரு நல்ல பையன் இது வரைக்கும் கிடைக்கலையே. சரி, அப்படி இருக்கும்போது அதுக்கு- மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அம்முவை பாத்துட்டாங்கன்னா, அதனாலதான் நான் அம்முவை வெளியில வர வேண்டாம்னு சொல்றேன். சரளா, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. மாப்பிள்ளை தருண் ரொம்ப கொடுத்து வச்சவரு. அதனாலதான் நம்ம பிரக்யா மாதிரி அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. என் மனசுல ஒரு விஷயம் தோணுது, சொல்லிடுறேன். நம்ம பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறவன இந்த உலகமே திரும்பி பாக்கும். நீதான் தேவையில்லாம கவலைப்படுற. என்னக்கா, இன்னும் எவ்வளவு நேரம் ரெடி ஆக போற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. சரி, நான் பாக்க எப்படி இருக்கேன்னு சொல்லு. அக்கா, அது வந்து நம்ம காமெடி ஷோல ஆம்பளைங்க பொம்பளை வேஷம் போட்டிருப்பாங்கல்ல, நீ பாக்க அப்படிதான்க்கா இருக்க. இப்ப என்ன பண்றது? இந்த சாரியை வேணா நான் மாத்திக்கிட்டா? நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. இப்பதான் நீ இந்த அம்முக்கு அக்கா மாதிரி இருக்க. முடிஞ்ச அளவுக்கு கிண்டல் பண்ணிடி. நாளைக்கு மிஸ் பண்ணுவல, அப்ப தெரியும். மிஸ், யூ மீன் முன்ன? நோ வே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். அதுவும் இந்த மொத்த ரூமும் என்னோடதுதான். அது மட்டும் இல்ல, என் கனவு இனிமேல் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதோட என் பாத்ரூம் டோரையும் யாரும் லாக் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபுல் வார்ட்ரோபையும் நான் தான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் யூ நோ அக்கா, ஆஃப் கோர்ஸ் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். நீ திட்டுறத நான் மிஸ் பண்ணுவேன். என்னை விடிய கத்தல எழுப்புவேல, அதையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏய் லூசு, நீ ஏடி அழற? பின்ன எங்க அக்கா அழுதா எனக்கும் அழுக வராதா? நான் எப்படி? ஓ இதுவா? அம்மா என்ன வற்புறுத்தி லென்ஸ் போட்டுக்க சொன்னாங்க. காலையில இருந்து என் கண்ணு எரியுதாதான் தண்ணியா வருது. என்ன? இது என்கிட்ட முதல்ல சொல்லல. மெதுவால பாரு, என் மஸ்காரா எல்லாம் ஃபுல்லா அழிஞ்சிடுச்சு. இப்ப நான் மறுபடியும் இது போடணும். அப்ப நீ என்ன மிஸ் பண்ணுவல்ல? மிஸ் பண்றதா? உன்னையா? இம்பாசிபிள். இன்ஃபேக்ட் நீ போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு. அக்கா, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது சும்மா தலைக்கால் புரியாம ஆட போறேன் பாரு. பாக்குறியா? வணக்கம் ஆண்டி. நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டி சட்ட மேல சிட்டு போரச தூத்துக்குடி முட்டை போல பைய சிரிக்க கண்டும் கண்டும் கல 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 கலவரம் நடக்க நடக்க 10 மாசம் பொறுக்கணுமா? வாழ்வென்னும் நதி வந்து காதல் என்னும் கடலில் கலக்கட்டுமே. நீ இந்த பக்கம் வா. என்னமா பண்றீங்க? உனக்கு ஒழுங்கா நிக்க கூட தெரியாதா? ஐம் சாரி. வெக்கமே இல்லாம லவ் பண்ண பொண்ணு கல்யாணத்துக்கே வந்திருக்க. வாவ். சரி
சுரேஷ் எங்க ஆளையே காணோம். அக்கா, என்னோட வருங்கால மாமா இருக்காருல்ல, அவர் கசின் அங்க இருக்கான் பாரு. எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல. உனக்கு லாட்டரி தான். போய மூடி. அழகா இருக்குல்ல. என்ன விலை? சார் ஒன்லி 499 rupees சார். ஒன்லி 499 என்ன அர்த்தம்? பிளாட்ஃபார்ம் கடையில வாங்கினா இதே டையை 300 ரூபாய்க்கு கொடுப்பான் தெரியுமா? அது இல்ல சார், இந்த டை. சரிப்பா, 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, இல்ல 100 ரூபாய் கூட வாங்கிக்க, அப்ப கூட 100 ரூபாய் அதிகமா விக்கிறேன். கன்சியூமர் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? கன்சியூமர் கோர்ட்டுக்கு போடுமா? என்ன பேசுற நீ? நம்ம மோசம் போலாம். பண்ற கேஸ் இல்ல பிரக்யா. நம்ம போலாம். இல்ல வேண்டாம், thank you so much. ஏய், இது நாம பார்த்த டை தானே? ஆமா, இதையே வாங்கிட்டு வந்த? ஏன்னா முதல் தடவையா ஒரு விஷயத்து மேல நீ ஆசைப்பட்டிருக்க. இத வச்சுக்க, அப்புறமா போட்டுக்கலாம். எப்போ போட்டுக்குவேன்? ஏதாவது முக்கியமான நாள் வரும், அப்ப போட்டுக்க. பாருங்க, அங்க பிரக்யாவோட ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்காளே, அந்த பொண்ணு யாரு? அவ பேர் அம்மு, கல்யாண பொண்ணுக்கு தங்கச்சி. அக்கா, உன் ஃப்ரெண்ட் இந்த டைய போட்டு அழகா இருப்பாருன்னு யாராவது சொல்லிருக்காங்களா என்ன? இப்ப நீ அடி வாங்க போற பாரு. தீர அவரை கூப்பிடுற. சுரேஷ், வந்துடுறேன். சூர்யா வராரு, பார்த்து மயங்கி விழுந்துற போற. நீ ரொம்ப அழகா இருக்க பிரக்யா. நீந்தான். தருண், இவர் வந்து சுரேஷ். நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல வேலை செய்யறோம். இவர் என் சீனியர் ப்ரொஃபசர். அதோட இவர் எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு. ஹாய் தருண். மாமா, எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோங்க, இல்லனா மிஸ்டர் சுரேஷ் எப்ப வேணாலும் உங்க மேல கேஸ் போடலாம். சாரி. இங்க பாருங்கம்மா, கல்யாணத்துல ஏதாவது குறை இருந்ததுன்னா பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களோட சின்ன பொண்ணை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? உங்களுக்கு 2வது பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப அழகா மாடனா இருக்கா. இல்ல சம்பந்தியமா, நாங்க கூட அதை வேணும். இல்ல, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க வேணும்னு தான் உங்க பொண்ணை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. முதல் தடவை வீட்டுக்கு வந்தப்பவும் பாக்கல, நிச்சயதார்த்தம் போதும் பாக்கல, இப்பதான் அவ எங்க கண்ணிலே படுறா. அதுவா? அவ காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மெதுவா பேசுங்க, யாராவது கேட்டுட போறாங்க. கேட்டா என்ன? எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நீங்க வேணும்னு தான் உங்க 2வது பொண்ணை என்கிட்ட காட்டாம மறைச்சிருக்கீங்க. ஒருவேளை அவளை கண்ணுல காட்டியிருந்தா என் பிள்ளைக்கு உங்க 2வது பொண்ணை கேட்டிருப்பேனோ நீங்க பயந்துட்டீங்க. அதனாலதான் உங்க பொண்ணை மறைச்சிட்டீங்க. இதுல எங்களோட தப்பு இருக்குல்ல. நாங்க ஒழுங்கா விசாரிக்காம வந்துட்டோம். இந்த கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் கொஞ்சம் யோசிச்சுதான் முடிவா சொல்லணும். சம்பந்தியமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்ப நீங்க திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? அப்புறம் என் பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவ வாழ்க்கையே பாழாயிடும். உங்க கால்ல வேண்டாம். என்ன செஞ்சது? கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கம்மா, வேண்டாமா. நீங்க என் கால்ல எல்லாம் விழ வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை பார்க்கும்போது எனக்கே பாவமா இருக்கு. எங்க இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேணும்னு நீங்க பயப்படுறது எனக்கு புரியுது. ஒரு தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு தெரியும். இத பாருங்க, என் பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைக்கலனா என்ன? உங்க மூத்த பொண்ணு தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் ஈடுகட்டினா சரியா இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க, முகூர்த்த நேரம் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்க பண்ண தப்ப ஒத்துக்கிறீங்கல்ல? ஒத்துக்கிறீங்கல்ல? நான் அத பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். உங்களை நான் மன்னிச்சுட்டேன். ஆனா அதுக்கு பதிலா எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது செஞ்சாகணும். உங்களுக்கு சொந்தமா இருக்கிற இந்த கல்யாண மண்டபத்தை என் புள்ள பேருக்கு எழுதி வைங்க.